வேதத்திலேயே சுராம் ந பிபேத், கள்ளு குடிக்காத, களஞ்சம் ந பக்ஷேத், மாமிசம் சாப்பிடாத, ந அப்சு மூத்திர புரீஷம் குர்யாத், ந நிக்ஷீவேத், ந நிவசன ஸ்நாயாத், நீர்நிலைகள்ல மலஜலம் கழிக்கக்கூடாது. பொதுவா ஒரு டெண்டன்சி என்ன வரும் அப்படின்னா, அது ஒரு சைக்காலஜிக்கலாகவோ அல்லது உடல் டெம்பரேச்சர் வித்தியாசப்படுறதால ஏதோ ஒரு காரணத்தால நீர்நிலைகள்ல போனா பசுக்கு கோமூத்திரம் பூஜைக்கு வேணும் அப்படின்னா அவசரத்துக்கு வேணும் பசுக்கு மேல வெள்ளத்தை போயிடுவாங்க. அப்படி ஒரு டெக்னிக் கடைபிடிப்பாங்க. அப்போ கோமூத்திரம் கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தண்ணீருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதான் ஒரு டாக்டர் சொன்னாரு. சில பேருக்கு ஒரு யூரின் கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க யூரின் போகும்போது தண்ணியை திறந்துட்டுருவாங்க பைப்பை. இந்த தண்ணி விடுற சத்தம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்படி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே பண்ணி இவங்களை எப்படி டியூன் பண்ணிடுவாங்கன்னா, பைப்பை திறந்து விட்டா தண்ணி விடுற சத்தத்தை கேட்டா இவங்களுக்கு யூரின் போகணுங்கிற எண்ணம் வரும். அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இப்படி அறிவியல் பூர்வமாகவே பண்றாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். பொதுவா நீர்நிலைகளை குளிக்கக்கூடிய அல்லது குடிநீர் எடுக்கக்கூடிய நீர்நிலைகள்ல மலஜலம் கழிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா நாம ஃபேக்டரி கழிவு சாக்கடை எல்லாத்தையும் கொண்டு நீர்நிலைகளை தான் விடுறோம். அப்புறம் விட்டுக்கிட்டு நான் காவிரியை சுத்தம் பண்ண போறேன், கங்கையை சுத்தம் பண்ண போறேன் கிளம்புறோம். அந்த வேலை செய்வானே, இந்த பாடுபடுவானே அப்படிங்கிற மாதிரி நாம நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாம இருந்தாலே போறோம். நீர்நிலைகள் ஒரு நாள் தானே அசுத்தமாகாது. நம்ம அசுத்தப்படுத்தாம இருந்தா அது சுத்தமே தான் போகுது. அதனால காவிரி கங்கையை சுத்தம் பண்றது நம்ம வேலை, கங்கையை அசுத்தம் பண்ணாம இருக்கிறதா நம்முடைய வேலை. பூஜை சாமி கிட்ட அமெரிக்காவில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்ப இந்த பேட்டி எடுக்கிறவங்களுக்கு சில சுபாவம் உண்டு, கொஞ்சம் விவரம் கெட்டத்தனம். அந்த ஆளு பூஜை சாமிகிட்ட, அது நீங்க எதுக்கு தாடி வளர்க்குறீங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. நான் எங்க வளர்க்குறேன், அதுவா வளருது அப்படின்னு. அது மாதிரி நீர் சுத்தமா தான் வருது, நம்ம தான் அதை பொல்யூட் பண்றோம், அசுத்தப்படுத்துறோம். அது பண்ணாம இருந்தாலே போறோம்.